அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சூரத்துல் அஹ்ஸாப் திருக்குர்ஆனுடைய 33வது அத்தியாயத்தை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். தினமும் 2-3 வசனங்களை நாம் ஆய்வுக்கு எடுத்திருக்கின்றோம். இது ஒரு அழகிய வழிமுறை. திருக்குர்ஆனை நாம் 2-3 வசனங்களாக எடுத்து புரிந்து சிந்தித்து செயல்படும் மக்களாக நாம் மாற வேண்டும். இந்த கண்ணோட்டம் மிக அழகான ஒரு கண்ணோட்டமாக அணுகுமுறையாக இருக்கிறது. இதுவரை நாம் 22 வசனங்களை பார்த்திருக்கின்றோம். அகலித்தத்தை பற்றியான ஒரு தெளிவான விளக்கம், புரிதலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விமர்சனத்தை மிக தெளிவாக நமக்கு எடுத்து வைக்கின்றார். அடிப்படையாக இவை அனைத்து விமர்சனங்களும் விவரங்களும் படிப்பினை என்ற கண்ணோட்டத்தை தான் திருக்குர்ஆன் எடுத்து வைக்கிறது. அது பத்ர் யுத்தமாக இருக்கட்டும், உஹது யுத்தமாக இருக்கட்டும், சூரத்துல் அன்ஃபாலிலே நீங்கள் பத்ரை பார்க்கலாம், சூரத்துல் ஆல் இம்ரானிலே உஹதை பார்க்கலாம், சூரத்துல் அஹ்ஸாப்ல நீங்கள் அகல் யுத்தத்தை பார்க்கலாம். அதாவது இந்த சத்திய அசத்திய போராட்டத்தில் உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார், நயமிஞ்சர்கள் யார், மோமின்கள் யார்? ஒரு காட்சி தான், ஆனால் 2 கண்ணோட்டங்கள். ஒரு காட்சி தான், ஆனால் 2 விதமான புரிதல்கள், விளக்கங்கள், அவர்களுடைய சிந்தனைகள். அதையெல்லாம் குர்ஆன் தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. சகோதர சகோதரிகளை, உதாரணமா நீங்கள் பாருங்கள். நாம் பார்த்தோம், இதே 22 வசனங்களிலே 2 கண்ணோட்டங்கள் அகலித்தத்தை பற்றி. நயவஞ்சகர்கள் சொல்கிறார்கள், இதுதானா இறைவனும் இறை தூதருக்கு வாக்களித்தது? இது அவர்களுடைய சிந்தனை. முஸ்லிம்கள், இறை நம்பிக்கையாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? இதுதான் வாக்களித்தான் அல்லாஹ் தஆலா. இது சந்திப்போம், சோதனைகள் வரும், அல்லாஹ் சோதிப்பான், சுவனம் இலகு அல்ல. இந்த 2 ஒரு காட்சியும் 2 கண்ணோட்டங்களும் திருக்குர்ஆனிலே பரந்து விரிந்திருக்கின்றன. சகோதர சகோதரிகள், இந்த கோணத்தில் இன்று நாம் பார்க்க வேண்டிய இந்த 23வது வசனத்திலே அருமையான வசனங்கள். அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா அஹதுல்லாஹ் அலைஹி வ மின்ஹும் மன் ഖദா நஹ்பஹு வ மின்ஹும் மன் யன்தஸிர் வ மா பதலு தப்தீலா. இங்கு மோமின்களுடைய ஒரு அழகான வர்ணனை, அவர்களுடைய சிந்தனை. நம்பிக்கையாளர்களில் இத்தேவர்களும் இருக்கின்றனர். அல்லாஹ்விடம் தாங்கள் கொடுத்த வாக்குறுதி அவர்கள் மெய்ப்படுத்தி காட்டிவிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் சிலர் தமது நேர்ச்சையை நிறைவேற்றி விட்டார்கள். இன்னும் சிலர் அதற்கான நேரத்தை எதிர்பார்த்த மனம் இருக்கின்றார்கள். அவர்கள் தம்முடைய நடத்தையில் எவ்வித மாற்றத்தையும் செய்யவில்லை. இது ஒரு அணுகுமுறை. இந்த உலகத்தில் நாம் இறைவனுக்கு கொடுத்த வாக்குறுதி, அவன் ரப் நான் அப்த், அவன் அதிபதி நான் அடிமை, அவனிடம் நான் செய்த ஒரு ஒப்பந்தக்காரன், என்னுடைய உயிரையும் உடைமையும் அவன் கொடுத்து விட்டேன் சுவனத்துக்கு பகரமாக. நான் அவனுடைய இந்த பூமியிலே பிரதிநிதி ஹலீஃபாவாக இருக்கின்றேன். இந்த சிந்தனை தெளிவு ஒரு மூமியிடம் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய லைஃப் ஸ்டைல், அவனுடைய அணுகுமுறை வேறு விதமாக இருக்கும். உலக இன்பங்கள், உலக ஆசைகள், உலகம் சம்பாதிக்க வேண்டும் என்று வாழ்பவர்களுடைய சிந்தனை வேறு விதமாக இருக்கும். நயவஞ்சர்களுக்கு எதிராக, எதிர்மறையாக இந்த வசனங்கள் இருக்கின்றன. முந்தைய வசனங்கள் நீங்க என்ன பார்த்தீர்கள்? நயவஞ்சர்களுடைய அணுகுமுறை. அவர்கள் ஓடுகிறார்கள், அவர்கள் பிறரையும் தன்னிடம் அழைக்கின்றார்கள். இங்கு வெற்றி இல்லை, வெற்றி நம்மிடம் இருக்கிறது என்று. ஆனால் இங்கு பாருங்கள், இந்த உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள், அவர்களுடைய அணுகுமுறை நயவஞ்சர்களுக்கு நேர் எதிராக இருக்கிறது. இது மூமின்களுடைய இந்த வித்தியாசத்தை திருக்குர்ஆன் எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படம் பிடித்து காட்டுகின்றான். அவனை ஏற்று வாழ்வுகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனை போலியான நம்பிக்கையுடன் இல்லை மறுத்து வாழ்கின்ற மக்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் என்று. ஆக இந்த 2 காட்சிகளும் குர்ஆன் அதை புரிந்து அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற அந்த குர்ஆனுடைய அந்த நெருக்கம் பெறுகின்ற அந்த மக்கள், குர்ஆனுடைய மாணவர்கள், குர்ஆனுடைய மாணவிகள், குர்ஆனிடமிருந்து நான் நேர்வழி பெற வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் இப்படித்தான் பார்ப்பார்கள். அந்த வித்தியாசம் அவர்களுக்கு தெரியும். அல்லாஹும் அவர்களுக்கு வழிகாட்டுவான். அது அந்த கோணத்திலே சஹாபா பெருமக்கள் அல்லாஹ் கொடுத்த அந்த வாக் அஹத், அதை நிறைவேற்றி இருப்பார்கள். எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். சிலர் முடித்து விட்டார்கள். கடைசியாக தன்னுடைய உயிரையும் கொடுத்து அவர்கள் விட்டார்கள். பல வரலாற்று சம்பவங்கள்
இதை நீங்கள் பார்க்கலாம். அது அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் கொடுத்த அந்த வாக்கை நபித்தோழர்கள் மிக அழகாக நிறைவேற்றி காட்டினார்கள். அவர்கள் நமக்கு முன்மாதிரிகள். அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த வாக்கின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன? அது அடுத்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இவையெல்லாம் ஏன் நிகழ்கிறது தெரியுமா? அல்லாஹ் வாய்மையாளர்களுக்கு அவர்களுடைய வாய்மைக்கான கூலியை வழங்குவதற்காகவும், மேலும் நயவஞ்சர்களுக்கு நாடினால் அவன் தண்டனை அளிப்பதற்காகவும், நாடினால் அவர்களுடைய பாவ மன்னிப்பை கோரிக்கையை அவன் ஏற்றுக்கொள்வதற்காகவும் தான். அழகான வசனம் இது, புரிந்து கொள்ள வேண்டும். முடிவு இறைவனுடையது. களம் நம்மை பணி செய்ய வைக்கிறது. ஒரு போர்க்களம், ஒரு வாழ்க்கை களம், நாம் பணி செய்த களம், நம்முடைய இயக்க களம் பணி செய்ய வைக்கிறது. ஆனால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய அந்த வாக்குறுதி, இறைவனுடைய வாக்குறுதி, நம்முடைய அணுகுமுறை, இவைதான் நாம் சோதிக்கப்படுகின்றோம். இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இந்த களம் நான் கொடுத்திருக்கின்றேனே, இதன் மூலமாக உங்களுக்கு நான் பிரதிபலனை கொடுக்க இருக்கின்றேன், நன்மைகளை இருக்கின்றேன். வாய்மையாளர்கள், அருமையான சாதிகூன், அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், சித்க், உண்மை, உண்மைக்கு துணை கூறுவர்கள், உண்மைக்காக வாழ்பவர்கள், உண்மையாளர்களாக நிரூபிப்பவர்கள், உண்மையாளர்களுடன் இணைந்து இருப்பவர்கள். இது இறைவனுக்கு மிக விருப்பமான ஒரு அழகான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவேதான் அல்லாஹ் தஆலா இங்கு முஸ்லிமின் சொல்லவில்லை, அந்த பண்பை எடுத்து வைக்கின்றார். சித்க், உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். விசிதுகையும் அவர்கள் உண்மைக்காக இப்போ அவர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் நயவஞ்சர்களுக்கு அவர்களுக்கு தண்டனையும் கொடுக்கலாம், அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கோரிக்கையை அவன் ஏற்றுக்கொள்ளலாம். அவனுடைய முடிவு. இது நாம் நீதிபதியாக மாறிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் அது முடிவு செய்யும். நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இறைவனுக்கு கொடுத்த நம்முடைய வாக்குறுதியை நாம் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். ஆக இந்த களத்தை, இந்த வாழ்க்கை களத்தை, அதில் வருகின்ற பல்வேறு துணை களங்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆக இவ்வாறாக இறைவனுடைய நீதிமன்றம் அது முடிவு செய்யும். 25வது வசனம், இன்றைய பாடத்தினுடைய கடைசி வசனம். வரத்தல்லாஹு அல்லஸீன கஃபரு பிகைஸிஹிம் லம் யனாலு கைரா. அல்லாஹ் நிராகரிப்பாளர்களை திருப்பி விட்டான். அவர்கள் எந்த பயனும் அடையாமல் தன் மன எரிச்சலுடன் அப்படியே திரும்பி விட்டார்கள். நம்பிக்கையாளர்கள் சார்பில் போரிடுவதற்கு அல்லாஹ் போதுமாகி விட்டான். அல்லாஹ் பேராற்றலுடனாகவும் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் இருக்கின்றான். இது ஒரு அழகான ஒரு வசனம். இது அல்லாஹ் தஆலா தான் திசை திருப்புகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கின்றான். அகலித்தம் ஒரு அழகான அதுக்கு ஒரு உதாரணம். அதுக்கு இந்த வசனம் தான் சான்று. அவர்கள் பல கோத்திரங்கள் ஒன்று சேர்ந்து வந்தார்கள். மதியா மாநகரத்தில் இருக்கும் மக்களை விட அதிகமான மக்கள் அந்த போர்க்களத்தில் இருந்தார்கள். அப்படியே கொத்தி எடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து மதீனாவுக்கு அவர்கள் படையெடுக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய முடிவு வேறு. அவர்களுடைய திசையை திருப்பி விட்டான், அப்படியே மாற்றி விட்டான். அவர்கள் நினைத்தது போல் ஆகவில்லை. ஏனென்றால் நம்பிக்கையாளருடன் அல்லாஹ் இருக்கின்றான். அவனுடைய முடிவுதான் முடிவு. அவன் நகர்த்துவதுதான் நகர்வு. அவனுடைய பிடியில் எல்லாம், அவனுடைய கருத்தில் தான் அனைத்தும் இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள், இந்த நிகழ்வுகள், இந்த வசனங்களுடைய அந்த பின்னணி நமக்கு எடுத்துரைக்கிறது. அன்புள்ள சகோதரிகளே, ஆகவேதான் வசனம் எப்படி முடிக்கிறது என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் தெரியுமா? கவியன் அஸீஸா. அவன் கவி, அவன் மிகவும் மிகைத்தவன், மோஸ்ட் பவர்ஃபுல், பேராற்றலுடையவன். அசீஸ், ஆல் பவர்ஃபுல், ஆல் மைட்டி, அனைத்தையும் மிகைத்தவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட ரப்புடன் தான் நம்முடைய தொடர்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ரப்புடன் தான் நம்முடைய அஹத் இருக்கிறது. அப்படிப்பட்ட ரப்புடன் தான் நம்முடைய வாக்குறுதி கொடுத்து இருக்கின்றோம். அந்த ரப்புடைய எதிர்பார்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்கள் நமக்கு பெரிய பாடம். சத்திய அசத்திய போராட்டத்தில் நயவஞ்சர்களும் இருப்பார்கள், உண்மையான சாலியான மோமின்களும் இருப்பார்கள்.
இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நான் எங்கிருக்கின்றேன்? நான் உண்மையாளர்களுடைய உண்மையான அந்த பட்டியலில் இருக்கின்றேனா? இங்கும் இல்லாமல் நான் நடமாடிக்கொண்டிருக்கின்றேனா? ஓரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கின்றேனா? என்னுடைய நிலை என்ன? நானே அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன்? இவையெல்லாம் தனிப்பட்ட முறையிலே நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளிகளாக இருக்கின்றன. கடைசியாக இந்த முழு வாழ்க்கையும் என்னுடைய வெற்றிக்கான ஒரு களமாக இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடம் நாம் திரும்ப இருக்கின்றோம். அவரிடம் நாம் நம்முடைய அந்த கூலியை பெற இருக்கின்றோம். இறுதியாக இந்த போராட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்பவன். நம்முடைய இறுதி நிலையும் முடிவு செய்பவன் தான். இந்த உலகத்தில் நம்முடைய வெற்றி தோல்வியை முடிவு செய்வன் அவன்தான். ஆக சார்ந்து இருப்போம். அவனுடன் நாம் நம்முடைய தொடர்பை வலுவாக்குவோம். இதற்கு அழகான ஒரு காலம் தான் இந்த ரமலான் மாதம். நம்முடைய இறை தொடர்பை வலுவாக்குவதற்கும் குர்ஆனுடைய நெருக்கத்தை பெற்று இறைவனுடைய அன்பை பெறும் மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.